இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTMLோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்னும் புதுசாக ஒரு 3 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் HTML பாடி அப்புறம் H1 H2 H3 அதாவது ஹெட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருந்தோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது இன்னும் பார்க்க ஆட்டி இல்லாட்டி HTMLக்கு நீங்கள் புதுசுனா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேராகிராஃப் பிரேக் அப்புறம் HREF ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பேராகிராஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம பெருசாக ஒரு 50 வேர்டு 20 ஒரு 100 வேர்டுக்கு ஒரு பேராகிராஃப் வெப்சைட்குள்ளே வரணும்னா இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதனால் ஹெட்டிங் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம பி லெட்டர் போட்டு ஆரம்பிக்கலாம். அந்த HTML அந்த சிம்பிளை மட்டும் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நடுவில் எவ்வளோ பேராகிராஃப் டெக்ஸ்ட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் எண்டிங் பண்ணும்போது இந்த ஸ்லாஷ் போட்டு முடிச்சுருங்க. இதுக்கான அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் வித்தியாசமாக தெரியும்னாலும் இந்த டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் கம்பேர் யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அடுத்து பிரேக் ஃபங்க்ஷன். இந்த பிரேக் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்கள் ஒரு 1000 லெட்டருக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க. நீங்கள் நடுவில் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேராகிராஃப் நடுவில் இந்த பிரேக் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இந்த பிரேக் ஃபங்க்ஷன் எண்டிங்னு இல்லை, இந்த பிஆர் மட்டும் நடுவில் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த இதை தனித்தனி ரெண்டாக மாறிடும். இதுக்கான அவுட்புட்டும் காமிக்கிறேன். இப்போ ஃபில் ஃபார்ம்னு இருக்குது, இன்னொன்று யோர் நேம்னு இருக்கும். இது ஒரே லைனில் கோடிங் பண்ணியிருப்பேன். நீங்கள் அவுட்புட்டில் பார்க்கும்போது ஃபில் ஃபார்ம் ஃபஸ்ட் லைனில் இந்த யோர் நேம் செகண்ட் லைனில் இருக்கும். இந்த பிரேக் ஃபங்க்ஷனாக நடுவில் ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கான கோடிங் தான். இந்த கோடிங் அப்படி டைப் பண்ணாலும் உங்களுக்கான அவுட்புட் கரெக்டாக தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் ஹெட்டிங் போட்டிருப்பேன், H1 பற்றி சொல்லியிருப்பேன். அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் அவுட்புட் வந்திருக்கும். டைட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டாக பெருசாக தான் இருக்கும். அதுக்கு கீழே பேராகிராஃப்க்கான டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அவுட்புட்டில் வரும். அந்த நான் சொன்ன ஆப் லிங்க் இருக்குது, அதில் பண்ணிங்கன்னா HTMLோட கம்பைலர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பண்ணுங்கள் HREF ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பெருசாக ஒன்றும் இல்லை, நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. கிளிக் மீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்னொரு லிங்க் வெப்சைட் அதுக்குள்ளே போகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஏ போட்டுக்கிட்டு HREF ஈக்குவல் டு டபுள் கோலனுக்குள்ளே அந்த எந்த வெப்சைட்குள்ளே போகணுமோ அந்த லிங்க் போட்டுக்கணும். இப்போ யூடியூபா ஃபேஸ்புக் அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ரெகுலேட்டட் அந்த சிம்பிள் போட்டு அதில் கிளிக் மீ இல்லாட்டி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை போட்டுக்கணும். அப்புறம் ஏ அந்த ஸ்லாஷ் போட்டு என் பண்ணிக்கணும். அந்த என் பண்ணிவிட்டு இது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேராகிராஃப்குள்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேராகிராஃப்குள்ளே தான் போட்டுக்கேன். அதுவும் இல்லை, பிரேக் ஃபங்க்ஷன் இதுக்கு நடுவில் யூஸ் பண்ணல. அதனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் கிளிக் மீன் இருக்குது. அதே அந்த கிளிக் மீக்கு முன்னாடி நான் பிரேக் ஃபங்க்ஷன் போட்டுருந்தேன். இது கிளிக் மீ கீழே வந்திருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷன் கோல் தந்துட்டு பார்க்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னும் 3 ஃபங்க்ஷன் இல்லை 4 ஃபங்க்ஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் HTML பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.